ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்பிக்கையோடு நாம் தேடுகின்ற கடவுள் நமக்கு காட்சி கொடுப்பார், நம்மோடு நடப்பார், நம்மோடு உண்பார், உறவாடுவார். ஆனால் அந்த நம்பிக்கையில் நாம் என்றும் நிலைத்திருக்கவே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 6வது வாரத்தில் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகளிலே எவ்வாறு இறைவனுடைய தூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அவருடைய நற்செய்தி அறிவித்தார்கள், மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக என்ன செய்தார்கள் என்பதை முதல் வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர்களை தங்கள் வீட்டிலே வந்து தங்கி விட்டு செல்லுமாறு அழைக்கிறார். ஏனென்றால் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதன் அடையாளமாக என்னோடு வந்து தங்கிவிட்டு செல்லுங்கள். இறையடியார்கள் நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று அந்த பெண்மணி நினைத்திருப்பதாக நாம் மனதில் எடுத்துக்கொள்ளலாம். நாமும் நமக்கு உண்டான, நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற இறையடியார்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தர முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் உங்களை பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இதோ காலம் வரும், உங்களை நைய புடைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நம்மை அசிங்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், நம்மை கொல்லுவதே இறைப்பணி என்று கூட காலம் வரும். ஆனால் இவையெல்லாம் நிகழும் முன்பே உங்களிடம் சொல்லிவிட்டேன். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எச்சரிக்கை மீறி விடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுவதால் நமக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகள், பிரச்சனை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் இயேசு கிறிஸ்து. நம்மை திக்கற்றவர்களாக விட மாட்டார், தனியாக விட மாட்டார், நம்மை துன்பத்தில் விட மாட்டார், நம்மை அழுகி விட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவார். அவர் அன்பிலே நாம் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அவ்வளவுதான். காற்று அடிக்கின்ற பொழுது நாணல் வளைந்து வளைந்து அந்த காற்றிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ளும். ஆனால் அது தப்பித்துக் கொள்வதற்காக வளைகிறது. நாம் அப்படி வளைந்தோமானால் முழுவதுமாக கடவுளை விட்டு விலகி சென்று விடுவோம். அதனால் முடிந்தவரை இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒப்பற்ற நாமத்தை அறிக்கையிடுவதிலே ஆர்வமுள்ள மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.